Hi guys, welcome to my second episode. This is Richardson here. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் தி யூஎக்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி யூஎக்ஸ் டிசைனில் ஃபர்ஸ்ட் வீக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வீக் வீடியோ வந்து அதாவது எபிசோட் 2ஆகவும் எபிசோட் 3ஆகவும் 2 பார்ட்டாக ஸ்பிட் பண்ணியிருக்கேன். எபிசோட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஓவர்வியூ இருக்கும். எபிசோட் 3ல் பார்த்தீங்கன்னா வந்து நோட்ஸ் ஓவர்வியூ இருக்கும். அந்த வீடியோ ஓவர்வியூவில் என்னென்னா நோட்ஸ் எடுத்துன்றது நான் வந்து எபிசோட் 3ல் சொல்லியிருப்பேன் நான். ஸோ எபிசோட் 3 மறக்காமல் பாருங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப்பும் நான் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் என்னோட நோட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலை, உங்களுக்கு ஓன் மெத்தட் இருக்குன்னா உங்கள் ஓன் மெத்தட் நோட்ஸில் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக ஃபியூச்சரில் புரியும். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது ஒரு ரெஃபரன்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கோர்சராவில் போய்ட்டு நம்ம கோர்ஸ் உள்ளார போகலாம். ஓகே, இப்போ கோர்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம கோர்ஸ்க்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மொத்தம் வீக் 1 அண்ட் வீக் 2 வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீக் 1க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீக் 1க்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடக்ஷன் டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்னு ஒரு இது கொடுக்குறாங்க. இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனோட டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம் வாட் இஸ் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன்ட்டு. அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னால் நீங்கள் இந்த வீக் 1 கம்ப்ளீட் ஆகும், அதாவது இருங்க இன்ட்ரடியூசிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் இந்த வீக் 1 நீங்கள் கம்ப்ளீட் ஆகும்போது இதில் இருக்கிற 7 பாயிண்ட்டையும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நீங்கள் வந்து இந்த வீக் 1 முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7த்துக்கும் ஆன்சர் தெரியணும். அப்போனா மட்டும்தான் நீங்கள் வீக் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வீக் 1ல் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் டு ரீட் தி வீக் 1. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் 7த்தையும் வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ ரீடிங்னு 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அடுத்து வந்து அது ஒரு ரீடிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தி ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராமோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க, அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்றதெல்லாம் வந்து இந்த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி 7 கோர்சஸ் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், இதுதான் இப்போ நம்ம படிக்க போகிற கோர்ஸ். அதில் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் வீக் 1ல் நம்ம இருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் உங்களை வந்து வெல்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கோர்ஸில். ஏதோ பாருங்கள், வெல்கம் டு த கோர்ஸில் இருக்கோமா, இப்போ நம்மளை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் வந்து சும்மா உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் அதாவது உங்களை வந்து அழைக்கிறாங்க உள்ளே இந்த கோர்ஸ்குள்ளார உங்களை எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அவ்வளோதான், அதுதான் இருக்கும் இந்த ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் மெயினாக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்கஷன் ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த டிஸ்கஷன் ப்ராம்ப்டில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா உங்களை வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் கோட் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த மோட்டிவேஷ்னல் கோட் மூலிமா உங்களுக்கு அடுத்து வரவங்களாம் வந்து அந்த உங்களுடைய கோட் பற்றி படித்து நீங்கள் ஏன் இந்த டிசைன் கோர்ஸ்குள்ளே வந்தீங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் என்னென்னலாம் சாதிக்க போகிறீங்கன்றதை அவங்க புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்குன்றதுனால அந்த கோட் கொடுக்க சொல்லுவாங்க அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் டு நோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் மெயினாக வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தி பாட்டம் பேஸ்மெண்ட் பிகினிங் லெவல் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்து நமக்கு ரீடிங் செஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கரியர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கரியரில் நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா என்னென்ன கரியர்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா இன்டராக்ஷன் டிசைனர் இருக்குது, விஷுவல் டிசைனர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் டிசைனர் இருக்குது, விஆர் டிசைனர் இருக்குது, ஏஆர் டிசைனர் இருக்குது. விஆர்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஆர்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ரிசர்ச்சர் இருக்குது, யூஎக்ஸ் ரைட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் யூஎக்ஸ் ப்ரோக்ராம் மேனேஜர் இருக்குது, யூஎக்ஸ் இன்ஜினியர் இருக்குது. யூஎக்ஸ் இன்ஜினியர் யாருன்னா உங்கள் யூஎக்ஸ் டிசைனை வந்து ஒரு ரன்னபிள் அப்ளிகேஷனாகவோ இல்லை வெப்சைட்டாகவோ டெவலப் பண்ணுறவங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் டிசைனர் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் வர்ச்சுவல் ரியாலிட்டி எனக்கு தெரியும், ஆகுமெண்டட் ரியாலிட்டினா என்னன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படின்னா என்னன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி இருக்கா, நான் அதை படித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் augmented reality uses the physical world as a backdrop, adds virtual elements on top of it.
users are still contextually aware of the surroundings, but the reality is augmented or enhanced by adding elements through a screen. For example, you can sit in your actual kitchen and an AR experience can add digital images like a bar stool or a piece of artwork to the room around you. இது எப்படின்னா நீங்கள் virtual realityன்றது போது எப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு அந்த virtual reality ஒரு வேர்ல்டுக்குள்ளார இருப்பீங்க. ஆகுமெண்டட் ரியாலிட்டினா உங்களுடைய வேர்ல்டுலேயே நீங்கள் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு virtual ரியாலிட்டியான ஒரு ஸ்டூல் இருக்கும், இல்லை ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ ஒரு ஆப்ஜெக்டோ ஏதாச்சும் ஒன்று உங்கள் பக்கத்துலேயே அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ஹாலோகிராம் மாதிரி. அதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த வீக் 1 கெட் டு நோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய நோட்ஸில் நான் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த ஓவர்வியூ தான் கொடுக்குறேன்றனால நீங்கள் அந்த நோட்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிளியராக வந்து அந்த நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன் நான். இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம், டிஃபைன், டிசைன், டெஸ்ட் அண்ட் லான்ச். இது 5 ஸ்டெப்பு தான் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா உங்களுடைய யூஎக்ஸ் டிசைன், அதாவது உங்களுடைய டிசைன் எப்படி இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டபுளாக இருக்கணும், என்ஜாயபுளாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது 4 தான் வந்து உங்களுடைய டிசைன் வந்து உங்களுடைய எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து இந்த 4 விஷயத்தை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குது, ரீடிங்கில் வேறு என்ன இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் குவிஸ் இருக்கும். எல்லா வீக்லேயும் எல்லா சாப்டர்லேயும் ஒரு ப்ராக்டிஸ் குவிஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேணாம், பயப்படவே வேணாம். இந்த ரிவ்யூ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அந்த குவிஸுக்கு என்னென்னலாம் படிக்கணுன்ற நோட்ஸை வந்து இதுவே கொடுத்துரும். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் திரும்பி போயிட்டு ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குவிஸை வந்து அசால்ட்டாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் கூகுள் சர்டிஃபிகேட்டில் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு குவிஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா 100% கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட், அதாவது 100% மார்க்ஸ் இருக்குன்னும் போது அட்லீஸ்ட் நீங்கள் 80% அது வந்து அதில் செக்யூர் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த குவிஸை நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து இதில் கொஞ்சம் டஃப்பானதாக இருக்கும். ஆனால் அதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து செகண்ட் சான்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பி அது கரெக்டாக எழுதி 100% வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது இதில், அதுக்கப்புறம் இதில் ஃபர்ஸ்ட் இதில் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த என்னது கெட் டு நோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஜாப்ஸ் இன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்ன மெயின்னா வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனர்னால என்னென்னலாம் ஜாப்ஸ் நம்ம போக முடியும், என்னென்னலாம் கரியர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். அதில் வந்து 3 விஷயம் இருக்குது. என்னென்னா ஸ்பெஷலிஸ்ட், ஜென்ரலிஸ்ட் அண்ட் டி ஷேப்டு. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட், ஜென்ரலிஸ்ட், டி ஷேப்பில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலிஸ்ட்ன்றவர் வந்து ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். நம்ம இப்படி பார்த்துல அந்த யூசர் ரிசர்ச் இருக்குது பாருங்கள், யூசர் ரிசர்ச்சு, வயர் ஃப்ரேமிங்கு, விஷுவல் டிசைனிங்கு, கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் டிசைனரு, யூஎக்ஸ் இன்ஜினியரு, அது மாதிரி நிறைய நம்ம பார்த்தோமோ. அதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. ஜென்ரலிஸ்ட்னால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் 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 தெரிஞ்சு வச்சுருக்கவங்க ஜென்ரலிஸ்ட்டு. டி ஷேப்டு டிசைனர்னால் என்னென்னா ஸ்பெஷலிஸ்ட் ப்ளஸ் ஜென்ரலிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டி ஷேப்டு டிசைனர். அதோட கான்செப்ட் எப்படின்னா ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்க வந்து ஜென்ரலிஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், இப்போ ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் அவங்களுக்கு இந்த ஒரு லைனில் இருக்க எல்லா விஷயம் கொஞ்சம் தெரியுது, நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த யூஎக்ஸ் ரிசர்ச்சிங்கில் மட்டும் அவங்களுக்கு நல்லா டீப்பாக தெரியும், ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்கன்னும் போது அது ஒரு டி ஷேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்றனால அதுக்கு பேர் டி ஷேப் டிசைனர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து இது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் மெம்பர்ஸ். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்ச்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவீங்க, ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவீங்க, இன்ஜினியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ராடக்ட் லீடு, அதர் யூஎக்ஸ் டிசைனர். ஸோ எல்லாமே அவங்க வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் ஒரு டிசைனை டெவலப் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரிசர்ச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் டிப்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ், அது இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுடைய டிசைனை டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லீடு வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி உங்கள் டிசைன் நல்லா இருக்குதான்னு வந்து அவர் டிசைட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹோல் டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து இன்ட்ராக்ட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்மேட்ஸ், எல்லா டீம்மேட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒரு டிசைனை டெவலப் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு முக்கியமான வேலையாக இருக்கும். அதுக்கு 3ஆவதாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தி டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தட் ஹையர் யூஎக்ஸ் டிசைனர்ஸ். எந்தெந்த கம்பெனிலாம் வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸை ஹையர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ், அடுத்து பிக் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர்ஸ். ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஒரு கம்பெனி ஹையர் பண்ணாது, அது நீங்களே ஓனாக ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் தான் ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ இதில் ஒரு கம்பெனிக்கும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பிக் கம்பெனி போனீங்கன்னா அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இது மாதிரி நிறையா இருக்குது. ஒரு இதுக்கும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்ட் அப்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ன்றது வந்து ஒரு சின்ன டீம் சைஸ், க்ளோஸ் நெட்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 100% ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 100% ப்ராஜெக்ட்டில் 75% நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்மால் டீமாக இருந்துச்சுன்னா எல்லா ப்ரெஷரையுமே உங்கள் தலையில் நீங்கள் தூக்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அது இல்லாமல் உங்கள் ஒர்க் லோட் அதிகமாகும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி அதில் அட்வான்டேஜும் இருக்குது. எப்படின்னா உங்கள் ஒர்க் 75% வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி சூப்பராக ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சூப்பராக இம்பேக்ட் ஆகும். அப்படின்ட்டு இம்பேக்ட் ஆகும்போது உங்களுடைய ஒர்க் வெளியே தனியாக தெரியும். அதனால் அது அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது நமக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் நிறையா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டார்ஷிப் இருக்காது. உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்களே தான் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்கில் தெரியலனா கூட நீங்களே தான் அதை கற்றுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் கம்பெனிஸ், அப்படியே அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னவோ அதோட அட்வான்டேஜ் இது, இல்லை அதோட அட்வான்டேஜ் என்னவோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பிக் கம்பெனிஸ். டிசைன் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். உங்களுக்கு டிசைனிங் ஃபீல்டில் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறையா வந்து உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து மேலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிசைனிங் கம்பெனியில் மென்டார்ஷிப் இருக்குது. ஏன்னா டிசைனிங் கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி, ஒரு மேகசின் பண்ணுவாங்க, இல்லை ஒரு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அட்வர்டைசிங் ஏஜென்சியில் மெயின் வந்து அட்வர்டைசிங் ஷூட்ஸ் பண்ணுவாங்க, அது ஒரு டிசைன் இருக்கும். இது வந்து அந்த கேட்லாக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மேகசின்ஸ் சொன்ன மாதிரி மேகசின்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுவாங்க இதில். ஸோ இதில் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரியசாக இருக்கும். உங்களுக்கு நிறைய கற்றுக்க முடியும். அட்வர்டைசிங் ஏஜென்சியில் தான் மெயினாக வந்து டிசைனிங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த டிசைனிங் ஃபீல்டில் நீங்கள் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ், வேரியஸ் டூல்ஸ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீலான்சர்ஸ், த லாஸ்ட் ஒன். ஃப்ரீலான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கம்பெனிக்கும் பவுண்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஓன் கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் படி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த கம்பெனி சொல்கிற டைம் பீரியட்குள்ளார அந்த ப்ராஜெக்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேமெண்ட் அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைம் லிமிட்குள்ளார அவங்க முடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சியூ அ கரியர் இன் யூஎக்ஸ் டிசைன். இது ஒன்றுமே கிடையாது. நம்ம முன்னாடி இப்போ பார்த்தோம் தெரியுமா, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு, ஜென்ரலிஸ்ட்டு, டிசைன், அதுவும் இல்லாமல் இந்த யூஎக்ஸ் ரிசர்ச்சரு, யூஎக்ஸ் டிசைனரு, யூஎக்ஸ் இன்ஜினியரு, அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் மேனேஜரு, ப்ரோக்ராம் மேனேஜரு, இவங்களாம் தான் வந்து இதில் இருக்கிற கரியர்ஸே நமக்கு. ஸோ இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம், ஒரு டிஸ்கஷன் ப்ராம்ப்ட் இருக்கும். மோட்டிவேஷன், நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ் கோட் கொடுக்கணும். அந்த கோட் மூலிமா வந்து அடுத்து வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான். இதுதான் அந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ். நீங்கள் இந்த டிஸ்கஷன் ப்ராம்ப்டில் நீங்கள் என்னென்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். வாட் ஆர் யுவர் கோல்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் த ஃபீல்ட் ஆஃப் யூஎக்ஸ் டிசைன்? அதுக்கப்புறம் வை டூ யூ வாண்ட் டு பர்சியூ திஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்? ஸோ இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயமே இந்த டிஸ்கஷன் ப்ராம்ப்ட்டுக்கு. ஸோ லாஸ்ட்டாக வீக் 1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீக் 1 ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூவில் என்ன இருக்குன்னா ஒரு கிளாசரி இருக்குது. இந்த ஹோல் வீக் 1 நீங்கள் நோட்ஸ், அந்த ரீடிங் நோட்ஸ் இருக்குது தெரியுமா, நீங்கள் சப்போஸ் எழுதலை, அதை மறந்துட்டீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாசரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக் 1 ஹோல் கிளாசரி இதில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் படித்து, அதாவது நீங்கள் எழுதி நீங்களே படிக்கிறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படும். அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்ஸ் பார்த்து இந்த ஆன்லைனில் படிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கிளாசரியே போதும். பட் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சேலஞ்ச் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஹோல் வீக் 1 நீங்கள் படிச்சிருந்த ஒரு சேலஞ்சில் நீங்கள் எழுதுவீங்க. இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வீக் இந்த 6 ஃபேக்டரையும் நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கணும். இந்த 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த 7 ஃபேக்டர்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீக் 1 கிளாசரி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப பயப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இருக்கிற கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிங்கன்னா, உட்காந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதோட நான் வந்து எபிசோட் 2 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட நோட்ஸோட அதாவது இந்த நோட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் அடுத்த எபிசோட் 3 போடுறேன். ஸோ நான் வந்து என்னென்னலாம் அந்த வீக் 1 நோட்ஸில் நான் எழுதியிருக்கேன்றதை நான் வந்து எபிசோட் 3 போடுறேன். ஸோ எபிசோட் 3 வந்து மறக்காமல் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுமே. இந்த வீடியோ ஓவர்வியூவோட நோட்ஸ் ஓவர்வியூ தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ பாய்.